Warning. Warning. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, த ஹெவன்லி டீமன் கேனாட் பி லைவ் அ நார்மல் லைஃப் ஆர் டிசெண்டன்ட் ஃப்ரம் டிவினிட்டி அப்படிங்கிற 2 பேர் இருக்குது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மானுவால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ரீஎன்கார்னேட் ஆயிடுவாப்பில். எல்லா ரீஎன்கார்னேஷன் அனிமேலையும் நடக்கிறதான். குழந்தைய ரீஎன்கார்னேட் ஆவாங்க, இல்லைன்னா ஒரு மரம், செடி, கொடி, இல்லை ஸ்லைம் இது மாதிரிலாம் ஆவாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு அடல்ட்டாகவே மாறிடுறான். எப்படின்னா, இங்கே இருக்க ஒரு அடல்ட் இருப்பான்ல, அவன் வந்து இறந்துடுவான். இறந்த உடனே இன்னொரு உலகத்தில் இருக்கக்கூடிய சோல் வந்து இந்த அடல்ட்டோட பாடிக்கு வந்துடும். ஸோ அவன் இறந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ காமிக்கிறாங்க, இவனுக்கு வந்து புரிஞ்சிருது என்னென்னா இது வந்து ஒரு கிங்டம் பேஸில் செயல்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு கீழே ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த அசிஸ்டண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அவன் சந்தேகப்பட்டுருவான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்லேயே இருக்க மூத்தவரை போய் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டண்ட்டை கேட்குறான். அசிஸ்டண்ட்டோட வேலை வந்து என்னென்னா, எப்போதும் நம்ம லார்டு என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய வேலை தான் இந்த அசிஸ்டண்ட்டோட வேலையும். ஸோ அவனும் வந்துட்டு செய்கிறான். இவங்க தான் இந்த ஊரோடைய மூத்தவர் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிட்றாங்க. அந்த மூத்தவர்கிட்ட கதையெல்லாம் கேட்குறான். இந்த ஹிஸ்ட்ரி எப்படி உருவானுச்சு, என் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாம் கேட்குறான். அவர் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதேமாரி உங்கள் அப்பா தான்ப்பா இருந்தார். உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு கொல்லர், அதாவது பிளாக் ஸ்மித். ஓகேவா? இந்த பிளாக் ஸ்மித் வந்துட்டு நிறைய பொருளெல்லாம் தயாரிக்கக்கூடியவர், ரொம்ப நேர்த்தியாகவும் தயாரிக்கக்கூடியவர். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைரோ அப்படிங்கிற ஒரு கிங்டம்த்துக்கு வந்துட்டு நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. உங்கள் அப்பா தான் ஃபுல்லாக சப்ளை பண்ணார், அதில் நிறைய காசு சம்பாதிச்சார். உங்கள் அப்பா நேர்த்தியாக செஞ்சு கொடுத்ததை பார்த்துட்டு அந்த கிங் என்ன தெரியுமா பண்ணார், இவர் ஒரு காமனராக இருக்கார், இவர் எப்படியாவது பேரான்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன், நோபலாக மாறிடுவாங்க. ஸோ அந்த பட்டத்தையும் கொடுத்து நோபல் ஆக்கிட்டு இவங்களுக்கு ஒரு லேண்டையும் கொடுத்தாங்க. அந்த லேண்டில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அவரோட பையன் தான் நீனு, உன்னோட பேர் ரோமன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோட பேர் நோட் பண்ணிங்க, ரோமன். ஸோ இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கதையெல்லாம் கேட்குறத பார்த்துட்டு இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், இதை மறுபடியும் எதுக்கு தான் கேட்டுட்டு இருக்கான்னு தெரில, ஏதோ இந்த லார்டு சொல்கிறத நம்ம கேட்கணும், நம்ம தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த கைரோ கிங்டம், இந்த லேண்ட் எப்படி உருவானுச்சு, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் இமேஜ் எல்லாம் கொஞ்சம் காமிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோமனை பற்றின ஒரு கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரோமன் வந்து ரொம்பவே ஒரு முட்டாளான பையன், ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்குவான். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ரொம்ப பலம்லாம் கிடையாது. இந்த லேண்ட் லார்டோட பையன் அப்படிங்கிற பட்சத்தில் அவனை எல்லாரும் மதிக்கிறாங்க. ஆனால் குடிச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பையன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோவையும் காமிச்சிட்றாங்க. இதேமாரி நம்ம அசிஸ்டன்ட் வந்து என்ன தெரியுமா சொல்கிறான், இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியான்சி வர நாள், அதாவது உங்களுக்கு வருங்கால மனைவியாக வரக்கூடிய அவர்களோ வந்து உங்களை பார்க்கக்கூடிய நாள் இன்றைக்கி தான். ஸோ நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் நான் மூத்தவரை பார்த்துட்டு எதாக இருந்தாலும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூத்தவரையும் பார்த்துட்றான். இதுக்கப்புறம் ஹீரோ எவ்வளோ பெரிய ஆளுங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ முன்னாடி உலகத்தில் எப்படி இருந்திருப்பான்னா ஒரு ஹெவன்லி டீமனாக இருந்திருப்பான். இவனை எதிர்க்க யாருமே கிடையாது. அப்புறம் இவனே டெத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே செத்து போயிருப்பான். செத்து போனதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்னு பார்த்தா இங்கே ரீஎன்கார்னேட் ஆயிருப்பான். கடவுளுக்கு பிடிக்கல போல அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சைடில் காமிக்கிறாங்க. அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வெளியே என்ன நடக்குதுங்கிறத காமிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை போட்டுக்கிட்டு ஒரு மெர்சனரி குரூப் போட்டு பயங்கரமாக அடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. எப்படா எங்கள்கிட்ட வாங்கின கடனை கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கானுங்க. இதை நம்ம அசிஸ்டன்ட் வந்து பார்க்குறான். என்னடா அது இங்கே ஏதோ பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது, அந்த கேங் அடிச்சிட்டு இருந்தான் இல்லை, அந்த கேங்கு யார் லீடராக இருக்கானோ அவனுடைய கையை பார்க்குறான். அதில் ஒரு டேட்டு இருக்குது. அந்த டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேங்க் அப்படிங்கிற ஒரு கிளானை சேர்ந்தது. கிளான்னு கூட கிடையாது, அவங்க பார்த்தீங்கன்னா பொறுக்கித்தனம் மட்டும் தெரிகிறவங்க. ஸோ அதை பார்த்த உடனே புரிஞ்சிருது, இவங்கள்ட்ட நம்ம பொம்பை வச்சுக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும், யங் மாஸ்டர் கூப்பிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. யங் மாஸ்டர்னா வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோ தான். ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு கேட்குறான், ஆமாம் ஏதோ ஃபேங்குங்கிட்டு இருந்தியா அப்படின்னா யார் அப்படின்னு கேட்குறான். அந்த டயத்தில் வந்து சொல்கிறான், பிளட் ஃபேங்குங்கிறவங்க ஒரு ரொம்ப மோசமானவங்க. அவங்க இந்த நோபல்ஸை டார்ச்சர் பண்ணுறது, எளிய மக்கள் டார்ச்சர் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம பகையை வளர்த்துக்க வேணாம், வளர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வாங்க ஓடி போயிடலாம் அப்படின்னு அவன் கூப்பிட்றான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு போயிட்டு தடுக்க ஆரம்பிச்சிடறான். என்ன தைரியம் இருந்தால் ஏன் டெரிட்டரியில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க கேங் லீடர்ஸ்க்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே இந்தமாரி இந்த ஹீரோ வந்துட்டு ஒரு வெத்து வேட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன் வந்து சொல்கிறான், டே வெத்து வேட்டு ஒழுங்கு மாதிரி இதை ஓடி போயிரு, உன்னை நோபல்னு பார்த்து நாங்கள் விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி கலாச்சி அமைச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. அந்த சின்ன பையனை மோசம் ரொம்ப டார்ச்சரும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நம்ம அசிஸ்டண்ட்டு சொல்கிறான், வாங்க கண்டு காணாத மாதிரி ஓடி போயிடலாம், எதுக்கு இங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இந்த டயத்தில் தான் ஹீரோ வந்து ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய லீடராக இருந்தவன் ப்ரீவியஸ் வேர்ல்டில். ஓகேவா? ஸோ அவனுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியல. அவன் வந்துட்டு கேட்குறான், இது ரூல்ஸுக்குள்ளே தான் வருதா அப்படின்னு கேட்பான். இல்லைங்க, ரூல்ஸுக்கு வெளியில் தான் வருது. சரி என்ன ரூல்ஸுங்கிறத அவங்களுக்கு காது கேட்குற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஐயோ இவனுங்கள் வேறையா, சரி நம்ம சொல்லுவோம், நம்மளோட கடமை
நோபல் என்ன சொல்கிறாரோ, அதாவது நம்ம லேண்ட் லார்டு நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறானோ அதை செய்கிறதான். ஸோ அவன் வந்து ரூல்ஸை சொல்கிறான். அந்த சின்ன பையன் வந்து கடன் வாங்கியிருந்தாலும் அவனை இந்த மாதிரி துன்புறுத்துறது மிகவும் தப்பு. அதுவும் பிளட் ஃபேங்கை சேர்ந்தவங்க வந்துட்டு நீங்கள் இன்னும் துன்புறுத்துறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹீரோ மட்டமாக வேறு பேசியிருக்கீங்க, இது இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும். ஸோ இதுக்கு பனிஷ்மெண்ட்டாக நீங்கள் உயிரை விடுறதுக்கு கூட நீங்கள் தயாராக இருக்கணும், பிளட் ஃபேங்கை சேர்ந்த அந்த நபர்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்க முறைக்கிறாங்க. இவன் பார்த்துட்டு இதை வேற சொல்லிட்டான், அவன் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நம்ம அசிஸ்டண்ட் பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் ஹீரோ வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாப்புல. என்ட்ரி கொடுத்துட்டு கீழே ஒரு மரக்கட்டை இருக்கா, அந்த மரக்கட்டையை கையில் எடுத்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதையே ஓடி போயிருங்கடா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாப்புல. அங்கே இருக்கிறவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. டேய் தம்பி, நீ ஒரு நோபல்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்டா, ஆனால் உனக்கு எந்த திறமை இல்லை, நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. சரி இன்னைக்கு நீ அடி வாங்கன்னு எழுதியிருந்தா யார் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் சிரிச்சுக்கிட்டும் ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு நல்ல பலசாலி தான், ஆனால் இந்த உடல் வந்து ரொம்ப பலசாலியானது இல்லை. ஸோ ஹீரோவுக்கு டெக்னிக்கலாக நல்லா தெரியும், ஆனால் எப்படி வந்துட்டு இந்த உடம்பு வச்சுக்கிட்டு அடிக்கிறதுன்னு தான் தெரியாது. ஸோ நம்ம வந்து டாஜிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நல்ல ஃப்ரண்ட் லைனில் போயிட்டு அவன் வந்துட்டு கத்தி எடுத்துகிட்டு குத்த வர்றான். அதே கத்தி எடுத்து அப்படியே அவன் தொண்டைக்குழியில் இறக்குவான் பாருங்க. அதான் அவன் பொருளை எடுத்து அவனே போடணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் இங்கே நடக்குது. ஹீரோ வந்துட்டு அவனோட பாடி ஸ்ட்ரென்த் தான் இல்லை தவிர அவனோட டெக்னிக்கு அப்புறம் டாஜ் இதெல்லாம் சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்கான். மற்ற கேங் மெம்பர்ஸ் எல்லாம் வாங்கடா ஒன்று கூடி சேர்ந்து அவனை போட்டு தள்ளிடல அப்படின்னு சொல்லிட்டு கும்பலாக வர்றானுங்க. அசிஸ்டண்ட் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான், தூரத்துலேருந்து கத்துறான், ஓடுங்க மாஸ்டர் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ண வர்றாங்க. ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுறான், அட்டாக் பண்ண வர்றவங்கள்ட்ட அப்படியே லைட்டாக டாஜ் பண்ணிவிட்டு அப்படியே காலை தடுக்கி விட்டுட்டு அவனே குத்துறது தான் அவனோட ஸ்டைலு. இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீரோடைய எனர்ஜி வந்து பெரிய லெவலில் வேஸ்ட் ஆகிருக்காது. ஏன்னா அவன் டாஜும் பண்ணணும், அதே இடத்துல திருப்பியும் அடிக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்டாக் மோடில் போகாமல் டாஜ் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம யங் மாஸ்டர் இப்படிலாம் இருந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் எப்படி இந்த உடலில் இருக்கிறவன் இறந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வர்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லிடல, குடிச்சிக்கிட்டு ட்ரக் அடிக்டாக தெரிஞ்சவன் தான் இந்த இப்போ இருக்கிற யங் மாஸ்டர். அதாவது இதுக்கு முன்னாடி இறந்து போனதுக்கப்புறம் தான் இவன் ரீஇன்கார்னேட் ஆனான், அங்கேருந்து சோல் வந்து அட்டாச் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்ததுங்கிறத காமிக்கிறாங்க. இந்த ட்ரக் அடிக்ட் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறான், இதேமாரி கிங்டத்துலேருந்து கூப்பிட்டுருக்காங்க, இந்த கரோன் கிங்டத்துலேருந்து கூப்பிட்டுருக்காங்க. இதேமாரி வார்னு கொஞ்ச நாள் வரப்போது நீங்கள் வந்து கலந்துக்கங்க, போரில் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அதை பயந்துக்கிட்டு நம்ம எங்கே அங்கே போயிட்டு ரொம்ப கொடூரமாக சாகும்னு பயந்துக்கிட்டே செத்து போயிட்டான். ஸோ இதெல்லாம் ஒரு லெட்டரில் எழுதி வச்சுட்டோம், அவன் செத்துருக்கிறான். இதை வந்து நம்ம ஹீரோ எடுத்து படிக்கிறான். ஓ இப்படி தான் அந்த லூசு பைய செத்தானா, இந்த லூசு பையலை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நான் எவ்வளோ பெரிய ஆள், எத்தனை செக்டை போட்டு தள்ளிட்டு எவ்வளோ பெரிய லீடராக இருக்கேன் என்னோட ப்ரீவியஸ் வேர்ல்டில், தேவையில்லாமல் இந்த லூசு பைய பாடியில் வந்து மாட்டிக்கிட்டேன், நான் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்த எனக்கு ஏற்றாப்புல மாற்றுவேன், இதேமாரி இவனுக்கு மோசம் பண்ணிட்டு இருப்பானுங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க 2-3 பேர் ஓட ட்ரை பண்ணுறானுங்க. தம்பி நீ எங்கேப்பா ஓடுற, நான் முதல்ல வார்னிங் கொடுத்தேன், ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருங்க, மன்னிப்பு கேட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிருங்கன்னு சொன்னேன், நீங்கள் அதை கேட்குற மாதிரி தெரியல, என்ன தைரியம் இருந்தால் என்னோட டெரிட்டரிக்குள்ளேயே வந்துட்டு அதுவும் ஒரு சின்ன பயலை கஷ்டப்படுத்திட்டு இருப்பீங்க, அதுவும் நான் சொன்னதுக்கப்புறமும் மறுபடியும் கஷ்டப்படுத்திட்டு என்னை அட்டாக் வேறு பண்ண வர்ற, உன் உயிர் எடுக்கிறதெல்லாம் பத்தாது தம்பி, இந்த உயிர் எடுத்துட்டா நீ ஈஸியாக செத்து போயிடுவ, உன் நாக்கு இருக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே நாக்கு இருக்கிறான். அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கானுங்க. அதை பார்த்த ஹீரோ வந்து ஒரு டைலாக் சொல்கிறான், நான் பண்ணது எதாவது தப்புன்னு தெரிஞ்சா என் கிட்ட வந்துட்டு நேரடியாக சொல்லுங்கள், நான் எனி டைம் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹீரோய்க்கான ஒரு டைலாக் சொல்கிறான். இதோடைய சாப்டர் 1 முடியுது. நான் சீக்கிரம் சாப்டர் 2 அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.